அவ்வளவுதானா நீங்க? அம்மா, எங்கள் இதய தெய்வம் அதெல்லாம் காணாம போச்சா? இந்த அசூயை கலந்த உணர்வு இருக்குல்ல, இதெல்லாம் அப்பப்போ நடக்கிறனால தான் நான் அரசியல்ல யாருக்குமே வெட்கம் இல்லைன்னு சொல்றேன். நான் சும்மா ஒண்ணும் சொல்லல. வெட்கங்கெட்டது தான் அரசியல். சமாதிக்கெல்லாம் போய் உட்கார்ந்தோமே, அம்மா ஆன்மாவோடு பேசினோமே, இன்னைக்கு நைட் அம்மா ஆன்மா நம்மள என்ன பாடுபடுத்தும்? நக்கலா சொல்லல. பிராக்டிகலா அந்த நம்பிக்கை உண்மை. உடையவனாவே சொல்றேன். அதே ஜெயலலிதா ஆன்மா இன்னைக்கு நைட் ஓபிஎஸ் தூக்குற போது என்னவெல்லாம் கேட்கும்? தெருவுல விட்டது பிஜேபி தான். அவரை தவிக்க விட்டாங்க ஓபிஎஸ். இன்னொரு ஆங்கிள் யோசிச்சு பாருங்க. ஓபிஎஸ் என்ன பாடுபட்டார்? அப்படி மீன் எடுத்து தரையில போட்ட மாதிரில துடிச்சாரு. நிஜமா ஒரு மீனராசிக்காரன்னு நினைக்கிறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி துடிக்க விட்டது யாரு? பிஜேபி. அதனால நான் ஏற்கனவே சில பேட்டிகளை சொன்னேன், அதிமுக அப்படின்லாம் பார்க்காதீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு அரசியல்வாதியும் பிஜேபியினுடைய இந்த குணத்தை மறக்கவே கூடாது. செங்கோட்டையனை கழுத்தறுத்தாங்க, ஓபிஎஸ் கழுத்தறுத்தாங்க, தினகரனையும் கழுத்தறுத்தார்கள். குறைஞ்சபட்சம் 118 போட்டியிட்டு அம்மா ஆட்சி அமைப்பேன்னு சொல்றது தான் மனசாட்சிப்படியும் தர்ம நெறிப்படியும் சரியா இருக்கும். ஆமா. அப்போ சசிகலா இன்னும் கொஞ்சம் வெளிப்படையா வந்திருக்கணும்னு சொல்றேன். வர வேண்டிய நேரத்துல வரல, பேச வேண்டிய நேரத்துல பேசல, பேசக்கூடாத நேரத்தில் பேசக்கூடாததை பேசி, செய்யக்கூடாததை செய்து அரசியல் ரீதியாக சசிகலா தவறு செய்கிறாரோன்னு பாக்குறேன். அந்த நான் காத்திருந்தேங்கிற 9 வருஷம் காத்திருந்தேன், எடப்பாடி திருந்துவார்னு நினைச்சேன்னு சொல்றாருல. 9 மாசமே போதும் அவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிறது. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதலும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு எஸ்பி லட்சுமணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அரசியலில் ஒரு அடுத்த கட்ட பரபரப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாருடைய தீவிரமான ஒரு விசுவாசி, அதிமுகவுக்காக தன் ரத்தத்தை வேர்வையாக சிந்தியவர், இன்றைக்கு வந்து நான் அண்ணா ஆரம்பித்த தாய் கழகத்தில் அணைஞ்சிட்டேன்னு சொல்லி திமுகவில் போய் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. கலவையான விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. எப்படி போய் அவர் அங்கே போய் சேரலாம் அப்படின்னு. இன்னும் சில பேர் இல்லைங்க வேறு வழி இல்லாமல் போய் சேர்ந்துருக்கிறாருங்கிறாங்க. ஒரு பத்திரிகையாளராக கூர்ந்து அவதானிக்கிற நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? வேற வழி இல்லைங்கிற வாதத்துல உண்மை இருக்கு. அதுக்காக இப்படியா அப்படின்னு வர்ற விமர்சனத்தை நம்ம புறம் தள்ள முடியாது. அரசியல் அப்படிதான், எல்லா சொல்லடிகளும் படும். சமாளித்து போய் அதில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகிறவங்களுக்கு அது ஒன்றும் இதாக இருக்காது. பட் ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இது அரசியலில் அவருடைய கடைசி காலம் இல்லையா, ப்ராக்டிக்கலாக பேசணும். அதனால நான் ஒரு தனி இயக்கமெல்லாம் ஆரம்பித்து அப்படி தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து கட்சியை வளர்த்தெடுத்து ஆட்சி கட்டில் அமர்த்ததுக்கெல்லாம் ஒன்று சபதம் போடுற வயசு இல்லை அவருக்கு. பண்ருட்டியார் ஆரம்பிக்கும் போது ஓபிஎஸ் ஆரம்பிக்கும் அவரே நான் தேர்தலில் போட்டிடலன்னு சொல்லிட்டு தானே ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் ஆதரவு கொடுக்குறேன்ட்டு போயிட்டாரு. ப்ராக்டிக்கலாக பேசுவோம், நம்ம குறைச்சி மதிப்பிடலை. அதுக்கான வயது இல்லை. கிராம போய் குடியேற்றத்துக்கு 10 ஊருக்கு போக முடியும் போல ஓபிஎஸ்ஸால. அந்த அதெல்லாம் அவருக்கே தெரிஞ்சனால தான் அவர் அந்த முடிவுக்குள்ளே போகலை. நான் ஆரம்பிக்க மாட்டேங்கிறத ரொம்ப தெளிவாகவே இருந்தார். பல நேரங்களில் பத்திரிகையாளர் சந்திப்பிலே வெளிப்படையாகவும் சொன்னார். அதாவது அதிமுகவுடைய பிளவுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே ஓபிஎஸ் தான், பிஜேபியின் தூண்டுதலின் பேரில். அதுக்கெல்லாம் முடிஞ்சு தர்ம யுத்தம் 1, 2 எல்லாம் முடிஞ்சு திருப்பி 1 முடிச்சுட்டு ஆட்சியில் போய் இருந்தார். திரும்ப ஏதோ பதவியில் இருந்தார், வந்தார். அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அது நாம் செய்தது பாவம்னு நினைச்சாரோ அல்லது மனசாட்சி குத்துச்சோ, அந்த பாவத்துக்கு பரிகாரமா எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் அதிமுக இணைய தயார்னு சொன்னார். நீங்க என்ன கொடுப்பீங்க, என்ன போர்ட்ஃபோலியோ கொடுப்பீங்க, என்னென்ன பதவி கொடுப்பீங்க அப்படிலாம் ஒன்றும் ஒரு இடத்துல ஓபிஎஸும் இல்லை, அவர் கேட்கவும் இல்லை. எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் சேர தயார்னு சொன்ன பிறகும் அதை ஏற்க மறுத்த எடப்பாடிக்கும் இன்றைய நிகழ்வுகளில் பங்கு இருக்கு, தார்மீக பங்கு இருக்கு. அது அவரு எப்போ ஒரு ஓலால ஒரு டாக்ஸியை போட்டு அண்ணனை கொண்டு அறிவாலயத்தை விட்டுவான்னு எடப்பாடி அனுப்பி விடலை. தார்மீக பங்கு இருக்குன்னு நான் சொன்னேன். அப்படி சொல்லியும் கூட ஒருத்தர் இப்படி போறாருன்னா அவரால் எத்தனை ஓட்டு சார் போயிட போகுது? அவர் முன்னாடி 4 பேர் விட இல்லை நீங்க சொல்லலாம். 4 பேர் விட இல்லைன்னு சொன்ன பிறகு அவர் 3 லட்சம் ஓட்டு வாங்கினார் ராமநாதபுரத்தில். 5 ஓபிஎஸ் கொண்டு போய் நிறுத்தின பிறகும் எந்த ஓபிஎஸ் உடைய சின்னம் பலாப்பழ சின்னம்னு பார்த்து கிராம மக்கள் போடுற அளவுக்கு அவர் பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சிருந்தும் கூட எந்த நிபந்தனையும் இல்லைன்னு சொல்லியும் கூட ஓபிஎஸ்ஸை ஏற்க மறுத்தது எடப்பாடி செய்த அரசியல் ரீதியான தவறு. ஓபிஎஸ்ஸை வந்து சமாளிச்சதுல எடப்பாடியோட ஈகோ இன்னைக்கு வென்றிருக்கலாம். பார்த்தீங்களா, நான் துரோகின்னு சொன்ன யாரும் நம்பல என்ன. ஆனால் அதிமுக ஆங்கிளில் பார்த்தா இன்னைக்கு நடந்தது ஒரு பிழை தான். இது இந்த பார்வை. ஓபிஎஸ் பார்வையில் பார்த்தா அவருக்கு வேற வழி இல்லைங்கிறத சொல்லி அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்தா, ஏன் ஒரு தேர்தல் சும்மா இருந்தாதான் என்ன அப்படிங்கிற ஒரு இது வருது இல்லை. அப்படி என்ன உங்களுக்கு வேண்டி கிடக்கு? அப்படி எந்த பதவி நீங்கள் இன்னும் பார்க்காத பதவி போய் பார்க்க போறீங்க?
அப்படின்னு கேள்வி வந்தால் அதையும் நம்ம புறக்கணிக்க முடியாது. ஜெயலலிதா படத்தை வச்சுக்கிட்டு திமுக மேடையில் உட்கார முடியுமா? ஸ்டாலின் பெருந்தன்மையோடு அதை அனுமதிச்சாலும் திமுக தொண்டன் அதை ரசிப்பானா? சரி, அவங்களுக்கு சங்கடமே வேணாலும் உங்கள் மனசாட்சியை உறுத்தி ஜெயலலிதா படத்தை எடுத்து வீட்டில் வச்சுட்டு தூக்கி போட்டு போக மாட்டார். என்ன இருந்தாலும் ஓபிஎஸ் அந்த அளவுக்குலாம் கல் நெஞ்சக்காரராக இருக்க மாட்டார். அதை எடுத்து பத்திரமா அப்படி வச்சுட்டு போனார்னு வச்சுப்போம். அவ்வளவுதானா? நீங்கள் அம்மா எங்கள் இதய தெய்வம் அதெல்லாம் காணாம போச்சா? இந்த அசூயை கலந்த உணர்வு இருக்குல்ல, இதெல்லாம் அப்பப்போ நடக்கிறனால தான் நான் அரசியலில் யாருக்குமே வெக்கம் இல்லைன்னு சொல்கிறது. நான் சும்மா ஒன்றும் சொல்லலை, வெக்கங்கட்டது தான் அரசியல். இது ஒரு பார்வை. ஆனாலும் கூட கடந்த நேற்று இரவு குறிப்பாக ஓபிஎஸ் மனசு என்னவெல்லாம் பாடுபட்டிருக்குன்னு நான் நினைக்க தவற மாட்டேன். அவருக்கு மனசுலேயே 1000 போராட்டங்கள் நடந்திருக்கு. எடுக்கிறோமே, சமாதிக்கெல்லாம் போய் உட்காந்தமே, அம்மா ஆன்மாவோடு பேசினமே, இன்னைக்கு நைட்டு அம்மா ஆன்மா நம்மளை என்ன பாடுபடுத்தும்? நக்கலா சொல்லல, ப்ராக்டிக்கலாக அந்த நம்பிக்கை உடையவனாவே சொல்கிறேன். அதே ஜெயலலிதா ஆன்மா இன்னைக்கு நைட்டு ஓபிஎஸ் தூங்குற போது என்னவெல்லாம் கேட்கும்? நான் நினைக்கிற மாதிரி ஓபிஎஸ் நினைச்சிருப்பார். அந்த போராட்டங்களுக்கு சரி அம்மா வந்தா இப்படி சொல்லிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தார போறாரு அறிவாளர். போயிட்டார், வாழ்த்து சொல்லுவோம், அவ்வளவுதான். ஆனால் 10 பேர் ஓபிஎஸ் முன்னாடி போனாலும் அந்த ஓபிஎஸ்க்காக 10 வாக்குகள் திமுக கிடைச்சாலும் திமுகவுக்கு அது பலம் தானே தவிர பலவீனம் அல்ல. என்ன ஒண்ணு அப்படி கூட்டியாந்து என்ன கொடுக்க போறாங்களா? அண்ணன் அறிவாலயத்திலேயே 10 பேர் கேட்கறான், என்ன கண்டிஷன்? ஏன்னா வந்து அமைச்சர் அப்படியா, இப்படி வர்றவங்களுக்குலாம் அமைச்சர் பதவி கொடுத்துட்டே இருங்க, திமுக காரன் அப்படியே கிடக்கட்டும் அப்படின்ற அந்த ஒரு ஆதங்கம் கலந்த குரல் இருக்குல்ல, ஸ்டாலின் அதுக்கும் செவிசாய்க்கணும். அதுதான் கேட்க வந்த திமுக இன்டர்னல் டைனமிக்ஸ் அது ஏதாவது ஸ்பாயில் பண்ணுமா? இப்படி வர்றவங்களுக்கெல்லாம் இப்போ மருதலகராஜ் போயிட்டாரு, அன்வர் ராஜா போயிட்டாரு, மைத்ரேயன் போயிட்டாரு, எல்லாம் சேர்த்துக்கிட்டு கட்சி பதவிகள் கொடுக்கறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேர்தலில் இடம் கொடுக்கிற போதும் அடுத்த கட்டமாக அமைச்சர்கள் இடம் கொடுக்கிற போதும் இந்த குரல்கள் ஒழிக்க. கடந்த முறை ஆட்சி அமைச்ச போதே ஒரு 7-8 பேர் அதிமுக பின்னணியிலிருந்து வந்தவங்களுக்கு கொடுத்த போதே ஒரு மாதிரி ஆனாங்க. ஏன்னா 4 முறை 5 முறை உதயசூரில் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆன சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்க முடியல. பல்வேறு காரணங்கள், இட நெருக்கடி, மாவட்ட நெருக்கடி, சமுதாய நெருக்கடின்னு. ஆனா அப்ப அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறேன்ற ஒரு ஆதங்கம் வச்சு இல்லையா, அந்த ஒரு கோட்டார்னு ஒரு லிமிட் இருந்தா அந்த லிமிட்டை தாண்டுவது திமுகவுக்கு நல்லதல்ல. இதுல ஓபிஎஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது அவர் வந்து தன்னுடைய மகனுக்காக தான் அந்த முடிவு எடுத்தாரு, வேற வழி இல்ல. தனிப்பட்ட விமர்சனங்களும் நான் போக மாட்டேன். அப்படிலாம் பார்த்தா வெளியில வரட்டும், பார்த்துக்கலாம். அதுல அதுக்கு மேல ஒரு தனிநபரை விமர்சிக்கிற தப்பு சார், அது வேண்டாம். இல்லை, எனக்கு என்னன்னா இவ்வளவு நாள் இவர் வந்து அதிமுகவில் இருந்து திமுக எதிர்ப்பையே பேசிக்கிட்டு இருந்தவர் அப்படிங்கிற ஒரு பர்ஸ்பெக்டிவை தாண்டி பிஜேபிக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப இணக்கமா இருந்தாங்க. இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா நல்ல பாயிண்ட்டுக்கு வந்தீங்க. அமித்ஷா தான் வந்து சொன்னாரு பொறுப்பு இருக்குன்னு சொன்னேன் எடப்பாடிக்கு. அவருக்கும் மேல ரியல் பொறுப்பு யாருக்கு தெரியுமா? பிஜேபிக்கு தான் இருக்கு. ஓபிஎஸ்ஐ இந்த கதிக்கு ஆளாக்கியது சாட்சாத் பிஜேபி தான். யார் ஒருவர் அவரை தூண்டி விட்டு தர்ம யுத்தத்துக்கு போக சொன்னார்களோ பிஜேபி தான். குருமூர்த்தி. அதே பிஜேபி தான் பிரதமர் மோடி நேரடியாக ஃபோன் பண்ணி நீங்க தர்ம யுத்தத்தை முடிச்சுட்டு துணை முதலமைச்சர் ஆகிக்கோங்க, ஒருங்கிணைப்பாளர் வாங்கிக்கோங்கன்னு சொன்னது மோடி தான். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு வெளியில வந்த பிறகு அவர் சத்தம் இல்லாம டெல்லிக்கு அழைச்சு ரகசியமா பேசி ஒரு கலாட்டா ஏற்படுத்தி அப்படி இப்படி பண்ணதும் பிஜேபி தான். இவ்வளோலாம் பண்ணி இழுப்புக்கெல்லாம் வந்த ஒரு ஆளை, ஒரு பச்சை பிள்ளைய கிராமத்துல சொல்ற மாதிரி தெருவில் விட்டது பிஜேபி தான். அவரை தவிக்க விட்டாங்க ஓபிஎஸ். இன்னொரு ஆங்கிள் யோசிச்சு பாருங்க, ஓபிஎஸ் என்ன பாடுபட்டார். அப்படி மீன் எடுத்து தரையில போட்ட மாதிரில துடிச்சாரு. நிஜமாக ஒரு மீனராசிக்காரன்னு நினைக்கிறேன், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி துடிக்க விட்டது யாரு? பிஜேபி. அதனால நான் ஏற்கனவே சில பேட்டிகளை சொன்னேன், அதிமுக அப்படின்லாம் பார்க்காதீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு அரசியல்வாதியும் பிஜேபியினுடைய இந்த குணத்தை மறக்கவே கூடாது. செங்கோட்டையனை கழுத்தறுத்தாங்க, ஓபிஎஸ் கழுத்தறுத்தாங்க, தினகரனையும் கழுத்தறுத்தார்கள். அதை சொல்றதுக்கு எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. 24 தேர்தலில் திடீர்னு எடப்பாடி உங்க அணியை விட்டு போன பிறகு ஆபத் பாந்தவங்களா வந்தவங்க தான் ஓபிஎஸ் தினகரன் என்டிஏவுக்கு. பிஜேபியின் மானத்தை காப்பாற்றியவர்களில் முக்கிய பங்கு இந்த 2 பேருக்கும் உண்டு. கிட்டத்தட்ட 7-8 இடங்கள் அதிமுக டெபாசிட் போறதுக்கும் பிஜேபி 2ஆம் இடம் வருவதற்கும் முக்கிய காரணம் இந்த 2 பேர் தான். அந்த நன்றியை மறந்தாங்க. எப்படி தெரியுமா? தேர்தலில் தோல்வி அடைஞ்சா கூட நாங்கள் என்டிஏவில் தான் தொடர்கிறோம்னு 6 மாசமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு துளி கூட மதிக்கல பிஜேபி. அவர்கள் எப்படி கிள்ளுக்கிறியாதான் நினைச்சாங்க. இதை தினகரன் மறுக்கலாம், ஓபிஎஸ் மறுக்கலாம், நிஜம் அதுதான். இன்னைக்கு அரவணைச்சிருக்காங்களா? அப்போ தினகரனை அரவணைச்ச மாதிரி ஓபிஎஸ் அரவணைக்கல. ஓபிஎஸ் முன்னாடி கூட்டம் இல்ல சார், டிடி ஒரு கட்சி வச்சிருக்கிறார் சார், அவர் அமைப்பு வச்சிருக்கிறார் டிடிவி. எந்த கூட்டம் இருந்துச்சுன்னு நீங்க அப்போ அரவணைச்சிங்க? நீங்க கொஞ்சம் முன்னாடியே அரவணைச்சிருந்தா அதிமுக ஒற்றுமைக்கு நாங்க வழிபடுத்துறோம் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தா வைத்திய நீங்க வெளியே போயிருப்பாரா? மனோஜ் பாண்டிய வெளியே போயிருப்பாரா? ஜேசிடி பிரபாகர் வெளியே போயிருப்பாரா? சொல்லுங்க சார். ஸோ அதிமுகவை திட்டமிட்டோ அல்லது எதிர்காலத்தை மனசுல வச்சோ தெரிஞ்சும் தெரியாமலும் மறைஞ்சும் திரைக்கு முன்னாலும் பின்னாலும் இருந்து இன்று வரை பலவீனப்படுத்துவது சாட்சாத் பிஜேபி தான். ஓகே. ஸோ இன்னைக்கு ஓபிஎஸ் எடுத்த இந்த முடிவு
அது அதிமுக ஆதரவு நிலைப்பாடு இல்லாமல் வேற எந்த முடிவை ஓபிஎஸ் எடுத்திருந்தாலும் அதுக்கு காரணம் பிஜேபிக்கும் அதுல ரியலாவே பங்கு உண்டு. சார் அதுல ஆன்டி டிஎம்கே தான் அவருடைய இவ்வளவு நாள் பேசுறாரு அப்படிங்கறதுனால அரசியல்வாதிகிட்ட போய் அவர் போய் தாவேக்கால ஜாயின் பண்ணிருக்கலாம். அதையே நான் சார் நமக்கு அது சிலபஸ் கொடுக்குற நம்ம வேலையா இல்ல அவர் கைட் பண்றது நம்ம டூர் கைடா? ஓ சார் இங்க வாங்க சார் அந்த இடம் நல்லா இருக்கு, அந்த காலத்துல இவங்க கட்டின மன்னர் அவர் குடியிருந்த இடம் சார், டூர் கைடா நம்ம? அவர் தலையெழுத்து என்னவோ நடந்துட்டு போட்டு சார். அதிமுகவை தவிர்த்து வேற எந்த முடிவும் எடுக்க தூண்டியதும் பின்னால் இருந்ததும் அதற்கான காரணகர்த்தாம் யார்? அதைத்தான் நம்ம பேசுறோம். அதை எடப்பாடிக்கு தார்மீக பொறுப்பை கொடுப்பேன், பிஜேபிக்கு ரியலாவே பொறுப்பு இருக்குன்னு சொல்லுவேன். அவரை தவிக்க விட்டதன் காரணமாக தான் அவர் இந்த லைன் எடுத்துட்டு போறார். எந்த நிபந்தனையும் இல்லைன்னு சொன்ன பிறகு பிஜேபி களத்தை இறங்கி நிற்கணும் சார். உங்க தேவைக்கு கையை முறுக்கி காலை முறுக்கி எடப்பாடி 10 மாசம் முன்னாடி கூட்டணி கழிச்சிட்டு போனீங்கல்ல, அன்னைக்கு காட்டின அந்த வெறி இருக்குல்ல, ஒரு நிஜமாவே ஒரு அரசியல் கட்சி ஏன்னா விட்டுருந்தா விஜயோட போய் கூட்டணி சேர்ந்திருப்பாரு. அதை போன் டேப்பிங் எல்லாம் பண்ணி தான் தெரிஞ்சுதான் போய் அவசர அவசரமா கூப்பிட்டீங்க. அந்த எஃபர்ட்ல ஒரு 10% எஃபர்ட் எடுத்திருந்தா இன்னைக்கு ஓபிஎஸ் விஷயத்துல அவங்களால சமாதானப்படுத்தி இருக்க முடியும். இதை செய்ய தவறிய குற்றத்தை செய்தது பிஜேபி தான். அரசியல் ரீதியான குற்றம். அவங்க பார்வையில் அது அரசியலா இருக்கலாம், இது அதிமுகவுக்கு செய்த அநீதி. ஒரு வகையில வாக்கு வங்கி ரீதியா கூட இழப்பு ஏற்படலாம் அல்லது ஏற்படாமலும் போகலாம்ங்கிறது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி பார்வையில இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எடப்பாடி ஆதரவாளர்கள் பாத்தீங்களா எங்க தலைவர் ரூட் கிளியர் ஆயிருச்சு, ஒரு பக்கம் டிடிவி அரவணைச்சிட்டாரு. அதிமுக அரசியலை பொறுத்தவரை அந்த கட்சியுடைய நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இருந்த அத்தனை திரட்டும் விலகி போயிடுச்சு. இது எடப்பாடிக்கு பெருமையா? சொல்லுங்க. ஆபத்தெல்லாம் விலகிருச்சு. அது பெருமையா? அப்படிலாம் விலகி என்ன பண்ணீங்க நீங்க? இது ஒரு பெருமையா சார்? இதெல்லாம் நடக்கலைன்றாலும் அவர்கள் தான் சார் கட்சி இருக்கு. சட்ட ரீதியா, நிர்வாக ரீதியா, கட்டமைப்பு ரீதியா, தேர்தல் ஆணையம் மூலமா, நீதிமன்ற தீர்ப்பு மூலமா ஆல்ரெடி கட்சி உங்க கைக்கு வந்தாச்சு. இந்த வெத்து பெருமை பேசுறதை விட்டுட்டு தினகரன் விஷயத்துல இன்னைக்கு அவரை முதலமைச்சர் போட்டிடுறாரு, எம்எல்ஏ கூட நிக்க மாட்டேன்ட்டாரு. இதைத்தான் நம்ம ஆரம்பத்தை சொன்னோம், உட்காந்து பேசினா உங்களுக்கு த்ரெட்டே இல்லை, முதல்ல நம்பிக்கையோட இருங்கன்னு தான் எடப்பாடிக்கு சொல்லிக்கிட்டு இருந்தோம். முதல்ல உட்காந்து பேசுங்க. அவங்களோட யாரும் இல்லை, அவங்களோட 4 பேரோட இல்லை, அவங்க சேர்க்கிற பேச்சுக்கு இடம் இல்லை, இப்படி சொல்லிட்டு அப்படி விலகி போயிட்டு தான் இருப்பாங்க. 4 பேர் போனாலும் நல்லது இல்லை, 40 பேர் போனாலும் அதிமுக நல்லது இல்லை. அது அத்தனை அதிமுக ஆதரவு வாக்கு. இது எடப்பாடிக்கு வேணா பெருமையா இருக்கலாம், ஒரு ஈகோ ஜெயிச்சிருக்கலாம். பத்தியா எதிரி ஒருத்தன் இல்லை என்ன எதிர்த்துன்னு இப்படி சவால் விட்டுக்கலாம். அதிமுக பார்வையில நீங்க சொல்லுங்க முதல்ல, அதிமுக நல்லதா? கண்டிப்பா அவர் ஆதரவாளர்கள் அதிமுக ஓட்டு போதானா போகுது, அவ்வளவுதான். அந்த பார்வை தான் நான் பார்ப்பேன். சார் இப்போ இதில் ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க வகையில் என்னன்னா, சசிகலா அவர்கள் இப்போ கட்சியை புதுசாக வந்து அறிவிக்க போகிறாங்க, பேர் அறிவிக்க போகிறாங்க, கட்சி கொடியில் அறிமுகப்படுத்திட்டாங்க, நான் இன்னொரு திராவிட கட்சி தான் அப்படிங்கிறத பறைசாற்றுறாங்க. இன்னைக்கு திடீர்னு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன பண்ணாரு தெரியுமா அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் இப்போ டிடிவி அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பொருட்படுத்தாமல் அதை வந்து கடந்து அதை எதிர்த்து தான் வந்து பேசுகிறாரு. இன்னைக்கு சூழ்நிலை உங்களுடைய கட்சி ஆரம்பிப்பதற்கு பின்னணி என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? பின்னணியில் ஒன்றும் இல்லை, இதே தான் ஓபிஎஸ்க்கு சொன்னால் அதே தான். அதிமுக ஒற்றுமையாக இருக்கணும்னு சொன்னார். பட் ஓபிஎஸ் எடுத்த நிலைப்பாடு வேற, வெளிப்படையாக அரசியல் பண்ணார் ஓபிஎஸ். எந்த நிபந்தனையும் இல்லாமல் இணையத்தையார்னு பத்திரிகையாளர்கிட்ட செஞ்சு பேசினார். சசிகலா இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கிறாரா சொல்ல? அதிமுக அரசியலை பொறுத்த வரைக்கும் அவர் இது வரைக்கும் 2-3 இடங்களில் பயன்படுத்தின வார்த்தை, இணைப்புக்கான வேலைகளை நான் 90% முடித்து விட்டேன்னு சொன்னார். அவர் மேலே பாசமும் நம்பிக்கையும் வச்சிருந்த, அபிமானமும் வச்சிருந்த பல பேர் அதை நம்பினாங்க. ஆனால் நான் அதே நேரத்தில் பேட்டியில் சொன்னேன், அவர் சொன்ன அடுத்த நாளே கேபி முனுசாமியும் உதயகுமாரும் பேட்டி கொடுத்து அப்படி பேச்சுக்கே இடம் இல்லைன்னாங்க. அப்போ நீங்கள் என்ன இணைப்பு வேலை பண்ணீங்க? எதுக்கு உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க? எதுக்கு உங்களை நம்பி இருக்கிறவங்களே ஏமாத்தினீங்க? ஸோ அதிமுக ஒற்றுமைக்கு அவர் விரும்புகிறாருன்னு தெரிஞ்சு எடப்பாடி அதை பண்ணியிருந்திருக்கணும், பண்ணலை. சசிகலா இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லியிருந்திருக்கணும், எனக்கு தேவை, எனக்கு ஓபிஎஸ் சொன்ன மாதிரி எனக்கு எதுவுமே வேணாம், நீங்கள் எல்லாம் தியாகியாக மாறணும் நான் சொல்லலை. அதிமுகவில் உரிமை கொண்டாடுகிற அத்தனை உரிமைகளும் தகுதியும் சசிகலாவுக்கு இருக்கு, நான் மறுக்கல. அப்படி சொன்ன சசிகலா, இன்னைக்கும் அந்த தகுதி இருக்கிற சசிகலா, ஒருவேளை கட்சி பேரை அறிவிச்சுட்டு எத்தனை தொகுதியில் போட்டிட போறாங்களோ சொல்லட்டும், அப்போதான் விமர்சனத்தை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வைக்க முடியும். அம்மாவின் ஆட்சியை நான் அமைப்பேன்னு சொல்ற தகுதி சசிகலாவுக்கு இருக்கு. எப்படி? குறைஞ்சது 118 இடங்கள்ல நீங்க போட்டிடணும். ஏன்னா 118ல 118 நான் ஜெயிப்பேங்கிறது அதீத தன்னம்பிக்கை இருக்கட்டும், வாய்ப்பு இல்லை, ஜனநாயக நாட்டில் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியும். 214 கூட்டணியாவோ தனியாவோ நீங்க போட்டி போட்டுட்டு குறைஞ்சபட்சம் 118ல போட்டிட்டு அம்மா ஆட்சி அமைப்பேன்னு சொல்றதுதான் மனசாட்சிப்படியும் தர்ம நெறிப்படியும் சரியா இருக்கும். ஆமா, நீங்க நிஜமாவே மனசாட்சிப்படி நடந்துக்கிறீங்க, உள்ள ஒண்ணு வெளியில வச்சு பேசலன்னு சொல்லலாம். அம்மாவின் ஆட்சி அமையணும், அம்மாவின் தொண்டர்கள் ஒன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு 30 தொகுதிகளில் நான் போட்டிடுவேன்னு சொன்னார்னா ஏதோ ஒரு சேஷ்டை தான் நான் எடுத்துக்குவேன், அல்லது யாருக்கோ பாடம் புகட்ட புறப்பட்டு விட்டார். யாருக்கு வேணா? எடப்பாடி பழனிசாமி. அப்போ உங்க நோக்கம் எடப்பாடிக்கு பாடம் போடுறது மட்டும்தானா? அப்ப அம்மா ஆட்சிங்கிறது என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வரல. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை சசிகலாவுக்கு இருக்கு. ஏன்னா அவர் இது நாள் வரைக்கும் எடுத்துட்டு வந்த ஸ்டாண்டுக்கு நேர் மார்.
எல்லாருக்குமே ஓபிஎஸ் தானே இருக்கு. அம்மாவின் ஆட்சி அமைப்பு தான் ஓபிஎஸ் சொன்னாரு. அதுதாங்க அப்படிலாம் சொன்னவர் அரவணைக்கு தவறுனது யார் நீங்க ஒரு கேள்வி வருது இல்ல. ஆனா ஓபிஎஸ் ஆவது நான் சேர்ந்துக்கு தயார்னு சொன்னார். எந்த நம்பருக்கு தரலாம் வித்தியாசம் இருக்கு. இறங்கி வந்தாரு. தினகரன் என்னைக்குமே அண்ணாதிமுக சொந்தம் கொண்டாடல. என்னை அண்ணாதிமுக சேர்த்துக்குன்னு சொல்லல. நான் தான் அண்ணாதிமுக பூஜ்யால்னு சொல்லல. ஆனால் சசிகலாவுடைய ஸ்டாண்டும் 2 பேருக்கும் மாறானது. எல்லா நேரமும் இந்த 3 பேரையும் ஒன்னா கொண்டாடக்கூடாது. தனித்தனியா தான் அதை அணுகணும். சட்ட ரீதியா நீங்க என்ன வழக்கு வாபஸ் வாங்கல. ஆனா நேத்து அந்த உரிமை பறி போயிடுச்சு உங்களுக்கு. தனி கொடியை அறிமுகப்படுத்தியதன் மூலமா அதிமுகவை நான் தான் பொதுச்செயலாளர்னு சொல்ற அந்த தகுதியை சசிகலா இழந்து விட்டார். கட்சி பேரை அறிவிச்சிட்டாரு, தேர்தல் ஆணையத்தில் பதிஞ்சாருன்னா இன்னும் அதுவும் போயிடும். இதுவே பொதுவெளியில் வந்த பிறகு நீதிமன்றத்தில் ஒரு நாள் விசாரணை இருந்தா கூட முதல் நாள் போட்டு உடைச்சிட்டு போயிடுவாங்க. சசிகலா இனிமேல் அது விரும்ப மாட்டான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் யோசிச்சாலும் அந்த முடிவுக்கு வர்றாரு. அப்ப நான் என்ன சொல்றேன், இவ்டால் வரைக்கும் நீங்க சொல்லிட்டு வந்ததுக்கு அது நேர்மாறா இருக்கு. எல்லாம் அம்மாவின் தொடரெல்லாம் ஒன்னா இருக்கணும்னு சொன்னீங்க. அப்போ சசிகலா இன்னும் கொஞ்சம் வெளிப்படையா வந்திருக்கணும்னு சொல்றேன். வர வேண்டிய நேரத்துல வரல, பேச வேண்டிய நேரத்துல பேசல, பேசக்கூடாத நேரத்தில் பேசக்கூடாததை பேசி செய்யக்கூடாததை செய்து அரசியல் ரீதியாக சசிகலா தவறு செய்கிறாரோன்னு பாக்குறேன். மற்றபடி அவர் அந்த மேடையில வெளியிட்ட அத்தனை குமுறல்கள் இருக்குல்ல 90% உண்மை. கொலைப்பள்ளின்னு சொன்னாங்க, அது எனக்கு தெரியாது. நமக்கு அதுக்கு ஆதாரத்தை அவர் தான் கொடுக்கணும். அவர் சென்னைக்குள்ள வரவிடாம தடுத்தது, பரோல்ல வரும்போது 5 நாள் தான் பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொன்னால துரோகம் கலந்த செயல். அதெல்லாம் நான் பேசி பேசி சலிச்சுட்டேன். ஒட்டுமொத்த மாநிலமும் பார்த்த விஷயங்கள் ரகசியம் இல்லாம சசிகலா சொன்னதெல்லாம் முதல் முறையா அவர் வாயிலிருந்து வந்திருக்கே தவிர எதுவுமே ரகசியம் தெரிஞ்சதுதான். ஆவணங்கள்லயே இருக்கு, நீதிமன்றத்திலேயே சொன்னாங்க. ஜெயில் நிர்வாகத்துக்கு அனுப்பிச்ச கடிதம் இருக்கு. 15 நாள் நீங்க பரவாயில்ல அனுப்பிச்சா எங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியாது, 5 நாட்கள் தான் கொடுப்போம்னு அனுப்பிச்ச கடிதம் எல்லாம் இருக்கு, ஆதாரங்கள் இருக்கு. அதை விட்டுடுங்க. இதை எப்ப சொல்லிருக்கணும் நீங்க? சசிகலா பசுமொன்லயே எங்க நடந்துச்சு அந்த பசுமொன் நடந்த கூட்டத்துல பேசுறதை நீங்க என்னைக்கு சொல்லியிருக்கணும்? 21 அவ்வளவு பெரிய வரவேற்பு தினகரனுடைய ஏற்பாட்டுல நடந்த போது அந்த வரவேற்பை தக்க வச்சு பெப்ப கிளப்பி அப்படியே எடுத்துட்டு போறதையும் அவர் களமே வேறையா இருந்திருக்கும். அதையும் அவாய்ட் பண்ணார். அதுக்கு நிர்பந்தம், பிஜேபி நிர்பந்தம் தான் காரணம். இன்னைக்கு வெக்கப்பட்டுட்டு யாரும் சொல்லாம இருக்கலாம், அது எனக்கும் தெரியும். சரி பரவாயில்ல, ஒரு பெருந்தன்மையின் காரணமா விட்டு கொடுத்தானே வச்சுப்போம். ஏன்னா அம்மாவின் ஆட்சி அமைவது என்னால் தடுக்கப்படக்கூடாதுன்னு அன்னைக்கு சசிகலாவுக்கு இருந்த மனநிலை அவரை கிண்டல் பண்றதை தாண்டி நம்ம சந்தோஷம் தான் பட வைக்கும் சில பேரை. முடிஞ்சிருச்சு, திருப்பி வர்றேன்னு சொல்லிட்டீங்க. மே மாசம் தேர்தல் முடி ஜூன் ஜூலைலாம் திருப்பி வர்றேன்ட்டாரு. அது ஒரு முடிவில் எடுத்தேன், திருப்பி நான் வரேன்னா அந்த நான் காத்திருந்தேங்கிற 9 வருஷம் காத்திருந்தேன், எடப்பாடி திருந்துவார்னு நினைச்சேன்னு சொல்றாருல. 9 மாசமே போதும் அவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. 22 ஜனவரியிலிருந்து பிப்ரவரியிலிருந்து எம்ஜிஆர் பிறந்த நாளோ ஜெயலலிதா பிறந்த நாள்ல இருந்து என் அரசியல் பயணம் தொடங்குது. எனக்கு இவ்வளவெல்லாம் அநீதிகளை இழைத்தார் எடப்பாடி, துரோகம் செஞ்சார். பிரச்சாரத்தை அன்னைக்கு பண்ணிதான் இன்னைக்கு சசிகலா இருக்கிற இடமே வேற சார். ஏதோ ஒரு இயக்கம், ஏதோ ஒரு அடையாளம் வந்திருக்கும். அப்ப செய்ய வேண்டிய நேரத்துல செய்யாம இன்னைக்கு இவ்வளவு நாளும் வந்து ஒற்றுமைன்னு பேசிவிட்டு 90% வேலையை முடிச்சுட்டேன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு நான் 30 தொகுதியில கேண்டிடேட் போடுவேன், 40 தொகுதியில கேண்டிடேட் போடுவேன்னா உங்க நோக்கம் என்ன? எடப்பாடி விழுத்து அது தனி மனிதா சசிகலாவோட ஈகோ ஜெயிக்கும். உன்னோட வெற்றியை நான் தடுத்து காமிச்சேன்னு ரிசல்ட் ஒரு வாரி அமைஞ்சா அதை சவால் இடத்துல ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிக்கலாம். அதிமுகவுக்கு பெருமையா? எனக்கு பிறகும் 100 ஆண்டுகள் இருக்குன்னு ஜெயலலிதா சொன்ன வார்த்தைக்கு அது வலு சேர்க்குமா இல்ல அதுக்கு பலவீனம் தான் படுத்தும்? இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். இல்ல இப்போ டோட்டலா எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது திமுக பயங்கர ஹாப்பியா சார்? குமுதா ஹாப்பி என்னாச்சுங்கிற மாதிரி ஹாப்பியா இருக்காங்களா? குமுதா ஹாப்பின்னு சொல்லலாம், பயங்கர ஹாப்பின்னு நீங்க ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்லாம் என்ன வேணாலும் போட்டுங்க. திமுக வலுப்பெறுதுங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லையே. ஏற்கனவே அவங்க அலையன்ஸ் ரீதியா நல்லா தான் இருக்கிறாங்க. காங்கிரஸுடைய சர்ச்சையும் ஒரு சீக்கிரம் முடிவுக்கு வந்துடுச்சுன்னா இன்னைக்கு தேதியில திமுக தானே எல்லா வகையிலுமே வலுவா இருக்கிறாங்க. இவ்வளவு சவால்கள் இருக்கிறப்போ தான் சம்பந்தப்பட்ட எல்லாருமே இன்னும் கொஞ்சம் பெருந்தன்மையோடு இறங்கி வர மாட்டாங்களே அதிமுகன்னு தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். எடப்பாடிக்கு ஒரு பெருந்தன்மை இருந்ததுனாலதான் நான் இருக்கிற மேடையில தினகரன் இருந்தாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் மனசை இறங்கி வந்தாரெல்லாம் கூட நான் சொல்ல விரும்பல. அவர் ஒன்றும் 4 இன்ச்சு குறைஞ்சிடல உயரம், அதே வேற தான் எடப்பாடி. இறங்கி வந்தார் மீன்ஸ் மனமாற்றம், காலம் அவரை கொண்டாந்து தள்ளிச்சு. அதே மாதிரி தினகரனை கொண்டாந்து தள்ளிச்சு. எடப்பாடி அந்த பேச்சுக்கே இடமில்லைன்னு சொன்ன தினகரன் இன்னைக்கு நான் அதிமுக மீட்கிற வேலையவே கை விட்டேங்கிறார். மீட்பார் இல்லைங்கிறது வேற, அந்த கோஷத்தை கைவிட்டு அதுக்கு அவசியமே இல்லைங்கிறார். ஸோ அவரையும் காலம் கொண்டாந்து இங்க நிறுத்தி இருக்கு. இந்த பெருந்தன்மை ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷனா, ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி போய் ஓபிஎஸ் விஷயத்துலையும் சசிகலா விஷயத்துல நடந்திருந்தா அதிமுக இன்னைக்கு இருக்கிற அந்த ஜிலுப்புன்னு சொல்ல தெரியுமா, உற்சாகம், அதெல்லாம் அளவிடுறதுக்கு மிஷினே கிடையாது. அந்த வாய்ப்பை எடப்பாடி தவற விட்டுட்டார். அப்படி ஒரு வாய்ப்பு வந்துடக்கூடாதுன்னு பிஜேபி எதிர்காலத்துல மனசுல வச்சு இந்த சில்மிச விளையாட்டு பண்ணிச்சோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இல்ல இது வந்து ஒரு பேரிழப்பு, ஒரு பெரிய பலவீனமா வந்து களத்துல அதிமுகவுக்கு மாற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப வேலுமணியா சொல்றாங்க நிறைய வெளியில போனவங்களா இப்ப உள்ள வர முயற்சி பண்றாங்க அப்படின்லாம் பேசுறாரு. ஏன் வெளியே போட்டீங்க? எதுக்காக சார் வெளியே போட்டீங்க? அது பெருமையா அவங்களுக்கு? வெளியே போயிடுவாங்களா? நாங்க பாத்தீங்களா, நாங்க திருப்பி கொண்டு வர விரும்புறாங்க. இதைத்தானே சார் நம்ம 4 வருஷமா சொல்றோம். 6 முன்னாள் மந்திரிகள் போய் சேலத்தில் என்ன பேசுனாங்க? அண்ணே கொஞ்சம் பொதுச்சாளர் பேர்லேருந்து விளைக்குங்க அண்ணே, வேற ஒரு ஆளை கொண்டு வர போகிறோம்.
2வது முறை உங்களுக்கு முதலமைச்சர் எல்லாம் செட் ஆகாதுண்ணே, வேற ஒருத்தர் முதலமைச்சர் கேண்டிடேட் அறிவிக்க போகிறோம் அப்படியே சொல்லிட்டு போனாங்க. அண்ணே நீங்கள் முதலமைச்சர் ஆகணும்னு நம்ம பிரச்சாரம் பண்ண போகிறோம் 2வது தடவை. அப்போ அந்த கட்சி வலுவாக இருக்கணும். நாடாளுமன்ற தேர்தலில் 7 தொகுதி டெபாசிட்டே போன அளவுக்கு கட்சி பலவீனமாக போச்சுன்னு தானே சார் போய் சொன்னாங்க. அன்னைக்கு அவர் கொஞ்சம் சில மாசத்துல அன்னைக்கு ஒரு மனசு மாறி இருந்தாலும் இன்னைக்கு அண்ணாதிமுக இருக்கிற நிலைமையே வேறு சார். அதே எடப்பாடி தான் சார் முதலமைச்சர் வேட்பாளர். இன்னைக்கு அமித்ஷாவும் பிரதமர் மோடியும் எடப்பாடியுடைய பெயரை இன்னைக்கு வரைக்கும் சொல்லலை. அதை பற்றி கவலையே படக்கூடாத அளவுக்கு இன்னைக்கும் கவலைப்படணும் அவசியம் இல்லை. இன்னும் கூட வலுவாக இருந்திருக்கும் அண்ணாதிமுக. அப்பயும் எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர். சில பல பேச்சுவார்த்தைகள் நடத்தின பிறகு நான் சொல்றேன். நான் அந்த வாய்ப்பை எடப்பாடி தவறு விட்டுட்டாங்கிற ஆதங்கத்துல தான் அவரை விமர்சிக்கணுமே தவிர மற்றபடி எடப்பாடிக்கு நமக்கு என்ன இருக்கு? பேரிழப்பு அப்படிலாம் அதிமுக கவலைப்படாதுன்னு நினைக்கிறீங்களா? ஏமாற்றம் இருக்குல்ல சார். சார் அண்ணாதிமுக தொண்டன் பார்வையிலிருந்து பாருங்க சார். ஓபிஎஸ் போனா 10 பேர் போவாங்கல்ல, குறைஞ்சது 10 பேர் போவாங்க சார். அந்த 10 ஓட்டு அண்ணாதிமுகவுக்கு வேணாமா? யாருடைய ஓட்டு? எந்த கட்சிக்கு வந்திருக்க வேண்டிய ஓட்டு? அதிமுக வந்திருக்க வேண்டிய ஓட்டு. அப்ப தொண்டன் அதை வருத்தப்படுவார்ல. எடப்பாடி துளி கூட மதிக்க மாட்டார், துளி கூட கவலைப்பட மாட்டார். எடப்பாடியுடைய ஈகோ ஜெயிச்சிச்சுன்னு தான் நானே சொல்றேனே. அதிமுக ஜெயிச்சிச்சா தோத்துச்சா அந்த ஒரு பெர்செப்ஷன்ல பாருங்க. அதிமுக பார்வையில் அது நல்லது இல்லை. எவர் ஒருவர் வெளியே போனாலும் எந்த இயக்கத்துக்கும் நல்லது இல்லை சார். பல விதமான கருத்துக்கள் ரொம்ப பொறுமையாக பகிர்ந்துக்கிட்டீங்க சார். மிக்க நன்றி. 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 முழு சந்திக்கலாம். வணக்கம்.